சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா தமிழ்ல டாக்டருக்கு படிக்க வச்சு தமிழ்ல டாக்டர் ஆக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க அப்பத்தா பார்த்தா ரொம்ப நேரம் அமைதியாவே நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஈஸ்வரிக்கு அப்பத்தா மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த தாய் கிழவிதான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். காலையில 8 மணிக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கிட்ட இந்த கிழவி செக்கப்பு போறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்பயே சந்தேகமா இருந்துச்சு. அதனாலதான் ஆஸ்பத்திரியிலையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கிழவிதான் இவளை பரிசு எழுத கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா சித்ரா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கு. இருமா, இங்க அப்பத்தாவை எப்படியாவது போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பார்த்தா ஈஸ்வரி கிட்ட, நீ பெரியப்பா கிட்ட சொல்லுமா, இவளை பரிசு எழுத கூட்டிட்டு போனது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லு. அப்ப அப்பத்தா வாயை திறக்காம இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும் இங்க ஈஸ்வரி பார்த்தா கோபத்துல, இவளை யாருதான் இங்க பரிசு எழுத கூட்டிட்டு போனது? நான் கூட்டிட்டு போகல, சித்ராவும் போகல, சாவித்திரி மதினியும் போகல, தாமரையும் போகல. இந்த நிக்கிறான் நீ சேது. டேய் சேது, நீ இவளை பரிசு எழுத கூட்டிட்டு போனியாடா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து ஈஸ்வரி கேட்கனதும் அது இல்ல சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா சொல்லிடுறாரு, இங்க இருக்கிற நாங்க யாருமே இவளை பரிசு எழுத கூட்டிட்டு போகல. இவ பரிசு எழுதின விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரியும். அப்ப இந்த வீட்டுல யாருதான் இவளை பரிசு எழுத கூட்டிட்டு போனது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவத்துல பார்த்தா ஈஸ்வரி கத்தாவும், பொறுமை இழந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா, போது நிறுத்திடி அப்படின்னு சொல்லி, இவளை பரிசு எழுத கூட்டிட்டு போனது நான் தான், அதுக்கு இப்ப என்னன்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. ஏன் அத்தா, நீ தான் இந்த பிள்ளையை பரிசு எழுத கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், ஆமையா ராசாங்கம், நான் தான் இவளை பரிசு எழுத கூட்டிட்டு போனேன். சேதுலாம் இவளை பரிசு எழுத கூட்டிட்டு போகவே இல்லை, நான் தான் பரிசு எழுத கூட்டிட்டு போனேன். இவ என்கிட்ட தான் கேட்டா, அவளுக்கு நான் தான் வாக்கு கொடுத்தேன், உன்னைய பரிசு எழுத நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியா இருக்காரு. ஏன் அத்தா, உன் மேல நான் எம்புட்டு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன். நீ என்கிட்ட எதையும் கேட்காம செய்ய மாட்ட, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்னு சொல்லி உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன். இப்ப நீயே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியே ஆத்தா. உனக்கே தெரியும்ல, நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வீட்டுல இருக்கிற வயசு பிள்ளைய படிக்க போக கூடாதுன்னு. இது தெரிஞ்சுமே நீ எப்படி ஆத்தா அந்த பிள்ளைய பரிசு எழுத கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க கேட்கவோ, எனக்கு புரியுதியா ராசாங்கம், ஆனா இருந்தாலும் அந்த பிள்ளை இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாரியா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், போதும் ஆத்தா, இனிமேல் என்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க சொல்லிடுறாரு. என்னையா ராசாங்கம் இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளியா. நீ ஏன் வயசு பிள்ளைய படிக்க போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாம் பவானி பண்ண காரியத்தினால தானே. பவானியவே நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்டியா? அதுக்கப்புறம் இப்ப வீட்டுல இருக்கிற இந்த பிள்ளை பரிசு எழுதுனது உனக்கு ஏயா தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே ஆத்தா, தமிழ் பரிசு எழுத போகக்கூடாது, தமிழ் படிக்க போகக்கூடாது அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சேது இந்த பிள்ளைய கூட்டிட்டு ஹால் டிக்கெட்டு கோச்சிங் கிளாஸ்ன்னு தெரிஞ்சானே, அப்பையும் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுமே என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம, நான் சொல்ல மதிக்காம நீயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆத்தா? அப்ப மத்தவங்கள என் வார்த்தையை எப்படி ஆத்தா மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க பார்த்தா அப்பத்தா கிட்ட கோவப்படவும், இல்லையா நான் பண்ணது தப்பு தாயா, ஆனா அந்த பிள்ளை பாத்தியாயா 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கு, இதுலயாவது அந்த பிள்ளை நீ பாராட்டலாமியே அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க சொல்லவும், சரியாத்தா, இனிமேலு என்ன நடந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைய வயசு பிள்ளைய படிக்க போகக்கூடாது, இதுதான் நான் சொல்ற கடைசி வார்த்தை. இதுக்கு மேல என் வார்த்தையை மதிக்காம யாராவது இந்த வீட்டில இருந்து படிக்க போனாங்கன்னா அப்புறம் நான் எடுக்கிற முடிவே வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோவப்பட்டு சொல்லி உள்ள போயிறாரு. அப்பதான் பார்த்தா இந்த ஈஸ்வரி சாவித்திரி எல்லாம் தமிழ்கிட்ட வந்துட்டு, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம எப்படியோ கிளவிய பேசி மயக்கி கிளவிய கூட்டிட்டு பரிசு எழுத போயிருப்ப அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க, பரிசு எழுத போகணும்னு நான் அம்மாச்சிட்ட கேட்டேன். அம்மாச்சி நீ பரிசு எழுத கூட்டிட்டு போனாங்க, நான் பரீட்சையும் எழுதிட்டேன், அதுல மார்க்கும் வாங்கிட்டேன். இனிமேல் இதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க தமிழும் பார்த்தா வெளியே வரவும், பாத்தீங்களா மதினி, இவ எப்படி திமிரா பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி சொல்லவும், விடுங்க தாஜி பாத்துக்கலாம், அதான் மாமாவே சொல்லிட்டாருல இவ இனிமேல் எப்படி படிக்க போறான்னு. இதுல வேற இவ சொல்லியிருக்காளே டாக்டர் ஆகுறதா இவளுடைய லட்சியம்னு, இவ எப்படி டாக்டர் ஆகுறான்னு நம்மளும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி ஈஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு.